ஹாய், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ கைஸ். படிச்சுக்கிட்டு இருக்கிறது, பரீட்சை எழுதுறது அப்படின்னு போனதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. இது நான் என்னோடய 14 சப்ஸ்கிரைபருக்கு, அன்பான 14 சப்ஸ்கிரைபருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். அதில் 10 பேர் நான். ஸோ இந்த வீடியோவில் நான் வரைய போகிற கேரக்டர் இஸ் ஃப்ரம் ஒன் பீஸ், என்னோடய ஃபேவரட் அனிமே. 1140 எபிசோடு போயிட்டுருக்கு. தரமான அனிமே. ஆனால் இது 1000 எபிசோடு இருக்குன்றதுக்காகவே எவனும் பார்க்க மாட்டேங்காங்க, சின்ன பயலுங்க. சரி, இப்போ அதிலேருந்து எந்த கேரக்டர் நான் வரைய போகிறேன் அப்படின்னா, நாட் லூஃபி, நாட் ஜோரோ, இட்ஸ் சாஞ்சி. சாஞ்சியர்ன்ட்டு மதிக்க மாட்டேங்காங்க அந்த அனிமே ஸ்டூடியோ. சாஞ்சியை மட்டும் ஒரு சொத்த பயலை காமிச்சிடுறாங்க, கீழே விழுந்துடுறான், ரத்தம் வந்துடுது. சாஞ்சினா யாருன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ தரேன். தலைவர் கையிலலாம் அடிக்க மாட்டாப்லி, எகிரி கால்கிட்ட தான் இது பண்ணுவார். நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தலைவர் விடுற புகை தான் மேலே போய் ஆவியாகி மேகமாகி மக்களுக்கு மழை தருது. அந்த மாதிரி சாஞ்சி எப்போ பார்த்தாலும் ஒரு சிகரெட்டு பிடிச்சிக்கிட்டே இருப்பாப்புல. சாஞ்சிக்கு ஒரு கோல் இருக்குது. என்ன கோல் என்றால் தி ஆல் ப்ளூ. அங்கே நார்த் ப்ளூ, ஈஸ்ட் ப்ளூ அந்த மாதிரி இருக்கும். அந்த அந்த எல்லா ப்ளூவும் ஒரு இடத்துல சேரும். அதாவது கடல் தாங்க, நார்த் சைடு இருக்க கடல். அந்த கடல்லாம் ஒரு சென்டர் பாயிண்டில் மீட் ஆகும். அந்த இடம் இல்லை, அப்படி ஒரு பிளேஸே கிடையாது அப்படின்ட்டு நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம தலைவர் சாஞ்சி மட்டும் இல்லை அது இருக்குது, நான் அங்கே கண்டிப்பாக போவேன், அங்கே இருக்கிற மீன்களெல்லாம் எடுத்து நான் சமைப்பேன், அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்க ஒரு ஆள். ஏங்க ஷார்ட்டாக சொல்லணுன்னா, சாஞ்சி இருக்காங்க, வேறு ஒரு பைரட்டை மீட் பண்ணுவான். அந்த நேரத்தில் ஸ்ட்ராம் வந்துடும். ஒரு புயல் வந்ததுனால கப்பல்லாம் ஆலையில் இது முங்கி அது மாதிரி இப்படி போகல, அந்த பைரட் தான் சாஞ்சியை காப்பாற்றுவான். அப்படி காப்பாற்றின நேரத்தில் என்ன ஆயிரும், ஒரு ஐலாண்டு மாதிரி ஒரு இதெல்லாம் மாட்டிக்குவாங்க. அதனால் தப்பிக்க முடியாது. கையில் சாப்பாடும் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்போ என்னடானா, இந்த பைரட்டுன்ட்டு நான் பெரிய ஆள், அதனால் எனக்கு இவ்வளோ சாப்பாடு, நீ சின்ன பையன், உனக்கு இவ்வளோ சாப்பாடு போதும் அப்படின்னு சொல்லி சாஞ்சிக்கு ஒரு சின்ன மூட்டை, அவன் ஒரு பெரிய மூட்டை வச்சுக்குவான். சரின்ட்டு சாஞ்சியும் சாப்பிட்டு நாள் கணக்காக அங்கேயே உட்காந்துருப்பான். ஏதாவது படகு வருமா பார்ப்போம் அப்படின்ட்டு. ஒரு படகும் வராது, இவன்கிட்ட இருக்கிற சாப்பாடு காலி ஆகிடும். சரி, அவன் தான் பெரிய மூட்டை வச்சுருக்கான்ல அப்படின்ட்டு அவன் மூட்டையை பார்க்க போனால், அவன் மூட்டையை திறந்துருக்கவே மாட்டான். மூட்டை அப்படியே இருக்கும். என்னடா அவன் மூட்டையிலேருந்து எதுவுமே எடுத்து சாப்பிட்லையா, அப்போ நான் சாப்பிட்றேன் அப்படின்னு ஒரு கத்தி எடுத்து மூட்டையை கிழித்து சாப்பிட்றலான்ட்டு போகல. அந்த மூட்டையை போய் அவன் குத்துவான். உள்ளே பார்த்தா ஒரே நகையாக தான் இருக்கும். இவன் சாப்பிட்ருக்கவே மாட்டான். இவனுக்கு ஃபுட்டே இருந்திருக்காது. அவன் சின்ன பையன் அப்படின்றதுனால சாஞ்சிக்கே எல்லா ஃபுட்டையும் அவன் கொடுத்துருவான். இவன் சாப்பிட்ருக்கவே மாட்டான், அங்கேயே உட்காந்துருப்பான். அவனுக்கு இதில் அந்த புயலில் இவனுக்கு ஒரு கால் வேற கட்டாயிரும். அந்த ஒத்த காலில் அவன் உட்காந்துருக்கையில் சாஞ்சி மனசு உடஞ்சி போயிடும். ஃபுட்டு இல்லாமல் அவன் இருந்த காரணத்தினால தான் அவன் இப்போ ஃபுட்டுக்கு இவ்வளோ ரெஸ்பெக்ட் தான். லைக் சாஞ்சி ஃபுட்டை எப்பயுமே வேஸ்ட் பண்ண மாட்டான். அவனை மாதிரி தான் லூஃபி இருப்பாங்க, ஜோரோவும் இருப்பாங்க, ஃபுட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ சாஞ்சின்ட்டு ஒரு கரெக்டான ஒரு பைரட் குரூப்பில் தான் சேர்ந்துருக்காப்புல. சாஞ்சியை வரைந்து விட்டேன், கொஞ்சம் ஸ்டைலுக்கு சாஞ்சி. How is it? This or this? அடுத்த ஒரு அனிமே கேரக்டர் வரைகிறதுல உங்களை நான் சந்திக்கிறேன். டாடா. என்ன எனக்கு